வணக்கம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டா ராகு 10th ஹவுஸ்ல தான் இருக்காரு, குரு 12th ஹவுஸ்ல இருக்காரு. ஸோ இது எதை காட்டுது, எதை குறிக்குது அப்படின்னா, ராகு 10th ஹவுஸ்ல இருந்தா ஒரு பழமொழி இருக்கு, 10ல பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படின்னு. 10னா நம்மளோட தொழில் ஸ்தானம்னு அர்த்தம். ஸோ இந்த கெரியர் அந்த மாதிரி 10th ஹவுஸ்ங்கிறது நம்ம ஜாப் அண்ட் கெரியர் பிஸ்னஸ் குறிக்கிற இடம்னு சொல்லலாம். அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா, நீங்க மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை நம்பி இருக்க மாட்டீங்க. ஒரு ஜாப், ஒரு பிசினஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பர்சன் இதை நம்பி மட்டும் இருக்க மாட்டீங்க. அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க எப்படின்னா மல்டிபிளா யோசிப்பீங்க. இது அது இது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க. அப்படிங்கிற நிறைய மைண்ட்ல ஆப்ஷன்ஸ் ஓடும். எப்படின்னா, இப்போ ஒரு ஜாப்ல இருப்பீங்க, அடுத்த ஹையர் ஜாபுக்கு, நெக்ஸ்ட் ஹையர் இன்கம் இருக்கிற நல்ல ஜாபுக்கு போலான்னு யோசிப்பீங்க. அடுத்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்து இன்னொரு பிசினஸ் பண்ணணும் சைட்ல அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு நிறைய, அதாவது ராகுன்னா மல்டிபிள் அப்படின்னா நிறைய விஷயத்தை யோசிக்க வைக்கிறதா ராகுவோட கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ அப்போ அது எதா இருந்தாலும் பெருசா யோசிக்க தோணும், நிறைய விஷயத்த அது எடுத்துட்டு கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜாப்னு எடுத்துக்கிட்டாலுமே புதுசா ஜாப்ல ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி, என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல எந்த ஜாப் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டிலே பண்ண உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா குரு 12th ஹவுஸ்ல இருக்கிறப்போ நீங்க ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பின்னாடி ரிஜெக்ஷனா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எது வருதோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ எதையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டா, பிசினஸ் பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த டைம்ல பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. பட் ஒன்ஸ், அதாவது ஒரு டிசிஷன்ல மட்டும் ஸ்டிக் பண்ணுங்க. நிறைய டிசிஷன் வச்சுட்டு நீங்க அதை பண்ணுனீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஒரே ஒரு டிசிஷன்ல மட்டும் இருங்க. ஏன்னா 10ல ராகு இருந்துட்டு இந்த பிசினஸ் விட இது பண்ணலாம், நெக்ஸ்ட் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் நீங்க அதை மிக்ஸ்டு பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அது உங்களுக்கு, ஏன்னா இதுல நீங்க ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, மறுபடியும் நீங்க அதுக்கு ஜென்ரேட் பண்ணணும், அது கொஞ்சம் அதை நெக்ஸ்ட் பாப்புலாரிட்டி பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ன பண்ணுங்க, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ராகு இருக்கு, அப்படி விடாது. ஒரு பர்சனை நம்பி, ஒரு ஜாப் நம்பி, இப்போ நீங்க ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களா இருந்தா நீங்க அப்படியே போய்க்கோங்க. இந்த மந்த் பெர்ஃபெக்டா எதுனா எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் இல்லை, நீங்களும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதாவது அந்த ஃப்ளோலயே போய்க்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க அதை மட்டும் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ரிஸ்க்கும், பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். ஜாப் பெர்ஃபெக்டா அதே மாதிரி கண்டினியூ ஆஸ் இட் இஸ் போயிடும். ஸோ நியூ ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இது வேணாம், எனக்கு இதோட ஹையர் பேக்கேஜ் வேணும், இது வேணாம், எனக்கு நான் இந்த கம்பெனிக்கு போக மாட்டேன், இதோட பெரிய கம்பெனிக்கு போவேன்னு வெயிட் பண்ணாம இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்க நிறைய ரிஜெக்ட் பண்ண குரு 12th ஹவுஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அதை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாரு. ஸோ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாமானா பண்ணலாம், பட் யோசிச்சு பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். ஏன்னா செப்டம்பர் 23rd புதன் கேதுவோட கன்னிராசியில தான் இணைவாரு. அங்க அவர் உச்சமா அடைவாரு. பட் ஈவன் தான் அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறப்போ எந்த மாதிரியான பலன்கள்னா, ஈவன் எவ்வளவுதான் எக்ஸ்பெக்டான பீப்புளா இருந்தாலுமே சில இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஓவர் கான்பிடென்ட்ல சில விஷயம் ராங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களை அப்படி ஒரு டிசிஷன் எடுக்க வச்சிடும், ராங்கான டிசிஷன். ஸோ ஓவர் கான்பிடென்ட் ஒரு விஷயத்துல இல்லாம நீங்க கரெக்டா ஒரு விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல மெயினா சொல்றேன். ஸோ செப்டம்பர் 23rd அப்புறம் நீங்க ஒரு டிசிஷனை கரெக்டா யோசிச்சு முடிவெடுங்க. குயிக்கா ஒரு விஷயத்த ஃபாஸ்டா பண்ண வேணாம், கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்னே சொல்றேன். நீங்க அதை அவ்வளோ இன்டெப்தா ஓவர் கான்பிடென்ட்டாவே இருக்காதீங்க. அதே மாதிரி ஓவரா இப்போ அது போனா போகுது அப்படின்ட்டு விடாதீங்க. கரெக்டா இருங்க, அதே மாதிரி யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க, அது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் இருக்கு. ஆனால் 23rd இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் போய் கேதுவோட இணையறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்க எடுக்கிற முடிவு தப்பா போலாம். ஈவன் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே நீங்க எடுக்கிற டிசிஷன் அந்த டைம்ல ராங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. மற்றதெல்லாம் ஜாப், கெரியர், பிசினஸ் சூப்பராகவே இருக்கு, எக்கனாமியும் சூப்பரா இருக்கு. ஸோ அதுதான் சொல்றேன். ஓகே, ஃபேமிலி, மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா இந்த மந்த் கொஞ்சம் ஆவரேஜ் தான். நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்ன எப்படி இருக்கு அப்படிங்கிற பொசிஷன் சொல்லிடுறேன். செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு, அப்படி
4th ஹவுஸ்ல வந்து சுக்கிரன் கேதுவோட இருக்கிறாப்படி, அப்புறம் குரு வந்து 12th ஹவுஸ்ல இருக்கிறாப்படி. ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான டிரான்சிஷன் இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு இரிட்டேஷன். செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு அப்படி. ஸோ செவ்வாய்னா வந்து இரிட்டேஷன், எரிச்சல் ஆகும். அதாவது எந்த விஷயம் பேசினாலுமே வந்து அதுக்கு வந்து எரிச்சல் ஆவீங்க. அதாவது ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து சொல்றது நார்மலா தான் இருக்கும். யாருன்னா ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், யாராக இருந்தாலுமே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களாகட்டும், எது சொன்னாலுமே இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு பரபரப்பா இருப்பீங்க, ஒரு டென்ஷன் ஆகுவீங்க. இந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்ல வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். உங்களுக்கு வீட்லயும் கூட அப்படிதான். நீங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா கூட அது வந்து அதை அக்செப்ட் பண்ணாம அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க. ஸோ வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற. ஏன்னா குரு 12th ஹவுஸ். ஸோ நீங்க அவசரப்பட்டு கோவப்பட வேண்டாம், ரியாக்ட் பண்ண வேண்டாம். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா வந்து வேணாம், இது என்ன செட் ஆகாது, நம்ம ஒரு இன்டென்ஷன்ல பேசுறோம். அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒரு பர்சன் கால் பண்ணாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களாகட்டும் வேற யாராச்சும் இருந்தாலுமே அவங்க ஒரு இன்டென்ஷன்ல பேசுவாங்க, நீங்க ஒரு இன்டென்ஷன்ல யோசிப்பீங்க. பட் வந்து அது மேட்ச் ஆகாதப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது செட் ஆகாது. இது யார் இவன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்களா? ஸோ என்னடா நம்ம ஒன்று பேசுறோம், இவங்க ஒன்று பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க பெர்ஃபெக்ட் கரெக்டாக தான் பேசுறாங்க. பட் அது வந்து உங்களுக்கு தப்பா தெரியலாம், ப்ரொஜெக்ட் ஆகலாம் இந்த டைம் பீரியட்ல. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய டென்ஷன் கொடுப்பா அப்படி, பதட்டத்தை கொடுப்பா அப்படி. ஸோ வந்து பரபரப்பா இருப்பா அப்படி. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். மேரேஜுமே இந்த மந்த் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபேமிலிலையும் என்ன பண்றது அப்படின்னா, என்ன பேசினாலும் அமைதியா இருங்க. என்ன பேசினாலும் அமைதி, இப்படியே அமைதியா இருந்துக்கோங்க. அமைதியா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வந்து நீங்க அவசரப்பட வேண்டாம், எதுவும் கோவப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் தான். ஸோ அதனால வந்து நீங்க உங்களோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்காம அவங்க சொன்னா அது நல்லதா தான் இருக்கும். ஆனா வந்து அதை நீங்க வந்து எப்படி சொல்றது, அதை வந்து உங்களுக்கு அது எரிச்சல் ஊட்டுற மாதிரியான விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கும். பட் அப்படிதான் இந்த மாதிரி இருக்கும் இந்த மந்த் ஃபுல்லாமே. ஸோ கோவப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அமைதியா பீஸ்ஃபுல்லா அதை கடந்து போறது ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொல்றேன். ஸோ இந்த டைம் பீரியட்ல யாருக்கிட்டையும் வாய் விட வேண்டாம், வம்பு வச்சுக்க வேண்டாம், அமைதியா இருந்துக்கோங்க. பார்ட்னர் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மேரேஜ்க்குள்ள என்டர் ஆகிற கப்புள்ஸ் ஆகட்டும், ஸோ யாரா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அமைதியா இந்த டைம் பீரியடை பீஸ்ஃபுல்லா கடந்து போறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஓகேவா? ஸோ ஏன்னா சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல வந்து செவ்வாய் அவர் இருந்தாவே வந்து ஒரு காரசாரமான விவாதம் ஏற்படும் ஃபேமிலியில, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதனால வந்து தேவையில்லாத இடத்துல வந்து தேவையில்லாம தேவை இருக்கிற இடத்துலையும் கூட பேச்ச ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. பேசவே வேண்டாம். ஒரு விஷயம், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ வந்து அமைதியா இருந்துக்கோங்க. இந்த டைம் பீரியட ஈஸியா கடந்து போயிடலாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ எவ்வளவு அமைதியா இருக்க முடியுமோ இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றப்போ உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ தேவையில்லாம டென்ஷன் ஆக மாட்டீங்க. அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலாம், அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லா வைங்க. உங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மந்த். மாணவர்களுக்கு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, புதன் சூப்பரா இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து புதன் வந்து சூப்பரா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து அதாவது கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறப்போ அப்பதான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வரைக்கும் புதன் சூரியன்லாம் சேர்ந்திருப்பாங்க. ஸோ வந்து அது ஒரு புத ஆதித்ய யோகமா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு அறிவாற்றல் நல்லாவே இருக்கும். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் சூப்பரா இருக்கு. கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். காலேஜ் சூஸ் பண்றது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். எப்பன்னா 23rd வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஒரு 16 to 17 வரைக்கும் பெர்ஃபெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இருக்கும். பட் 23rd அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து புதன் வந்து அறிவுக்காரகன். அவர் வந்து கேதுவோட ஞானக்காரகனோட சேர்றப்போ வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதனோட ஆதிக்கத்துல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறப்போ வந்து செப்டம்பர் 23rd இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து
நீங்களா வந்து ஒரு டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ல திங்க் பண்ணுவீங்க. அந்த மைண்ட் செட்ல யாருமே இது வரைக்கும் திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து காமெடிக்கு சொல்லல, அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். படிப்புல ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தாகட்டும், நீங்க வந்து இப்படி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவீங்க. நான் அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலேஜ் தான், நான் இதுக்கு தான் போவேன், நான் இதுதான் படிப்பேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் டிசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காலேஜ் சூஸ் பண்றதாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்றதாகட்டும். ஸோ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எடுக்கிறப்போ அது வந்து நீங்களும் உங்களோட டிசிஷன் எடுக்க யோசிப்பீங்க. இது என்னோட டிசிஷன் வந்து கரெக்டா இருக்கும், நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு பேரண்ட்ஸ் கிட்டயோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பட் நீங்க ப்ரிப்பேர், சரி ஒரு எக்ஸாமுக்காகட்டும், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதாகட்டும், ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் வந்து செப்டம்பர் 23 அப்புறம் நீங்க எடுக்கிற டிசிஷன் ராங்கா போகலாம் மோஸ்ட்லி. ஸோ அதனால வந்து யாராச்சும் ஒருத்தவங்களோட பர்சனல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. யாருன்னா ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம், அடுத்து பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல எல்டர்ஸா இருக்கலாம், இல்ல அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்காவோட சப்போர்ட் எடுக்கலாம். யாரா இருந்தாலுமே வந்து அவங்களோட ஒரு சப்போர்ட், ஒரு அட்வைஸ், உங்களோட ஒப்பீனியனை கேட்டு அவங்க என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவெடுத்தீங்கன்னா அது சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, செப்டம்பர் 23 வந்து புதன் வந்து அங்க உச்சமானாலுமே வந்து கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் சேர்ந்திருப்பாரு. ஸோ அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க வந்து குதர்க்கமா யோசிப்பீங்க. இந்த மாதிரி வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி அதுதான் கரெக்ட் அப்படிம்பீங்க. பட் அது வந்து கரெக்டா இருந்திருக்காது. ஸோ கரெக்டா இருக்கிறதுக்கான 100% வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றேன். ஸோ அதனால வந்து நீங்க எடுக்கிறதான் கரெக்ட்னு சொல்லாம, நினைக்காம அவங்களோட ஒரு டிசிஷனுக்கு விடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிசிஷன் உங்க லைஃப்ல எடுங்க. அது வந்து சூப்பரா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, நீங்களே ஒன்றும் கரெக்டா வந்து ஒரு திங்கிங் அந்த அளவுக்கு வந்து ஒரு டிசிஷன் லைஃப்ல நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைம்ல அதுவும் முக்கியமா வந்து இந்த பர்டிகுலர் பீரியட் 23 செப்டம்பர்ல இருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்குமே வந்து வேணாம். இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா லாஸ்ட் 7 to 8 days வேணாம். ஸோ கொஞ்சம் அமைதி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்படின்னா அமைதி இருக்கிறத விட வந்து நீங்க எடுக்கிற முடிவை வந்து மற்றவங்க கிட்ட கேட்டு நான் இதை தான் பண்ண போறேன்னு கேளுங்க. அதே மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்றதாகட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். 23 அப்புறம் வந்து ஏனாதானான்னு போய் எழுதிட்டு வரதெல்லாம் வேஸ்ட். நீங்க பெர்ஃபெக்டா போய் எழுதிட்டு வரணும். நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் 23 வரைக்கும், இந்த 22 வரைக்கும் தான். 23 இருந்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் உங்களுக்கே வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க 22 வரைக்கும். 23 அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்குல்ல ஸ்டடீஸ்லையும் கூட, அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களால வந்து ஷைன் ஆக முடியாத மாதிரியான பீரியட்ல இருக்கலாம். அந்த அளவுக்கு மைண்ட் அப்படி போகும். ஸோ கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படிதான் மெடிடேஷன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படிதான் மெடிடேஷன் பண்ணி மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம வச்சுக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களோட ஒப்பீனியன் கேளுங்க. நீங்க சொல்றதான் பெஸ்ட்னு யோசிக்காம சொல்றத வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுக்காம மற்றவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு, பெரியவங்க கிட்ட கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்றேன். ஸோ அதனால வந்து நீங்க அதை முதல் பாருங்க. அடுத்து இதை வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ அவங்கள வந்து டிசிஷன் கேட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அது வந்து சக்சஸ் ஆவீங்க. ஹெல்த்ல வந்து மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய், அதே மாதிரி 4th ஹவுஸ்ல வந்து கேதுவோட 18th செப்டம்பர்ல வந்து சுக்கிரன் வந்து டிரான்சிட் ஆவாரு. 4th ஹவுஸ்ங்கிறது சுகஸ்தானம். ஸோ 4th ஹவுஸ்ல வந்து சுக்கிரன் வந்து டிரான்சிட் ஆவாரு. அடுத்து வந்து 23rd வந்து உங்களோட ராசிநாதன் புதன் வந்து டிரான்சிட் ஆவாரு கேதுவோட. அடுத்து வந்து சனியால் அந்த பிரச்சனை இல்லை. குரு வந்து 12th ஹவுஸ்ல இருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறார், விரயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா மோஸ்ட்லி மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும். எந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ்னா, நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கே வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம டிசிஷனுக்கு வந்து இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது நீங்க உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பட் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். நீங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பட் நீங்க அது கடைசியில் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இந்த மந்த்ல இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. மூட் ஸ்விங்ஸ், கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ் வரலாம். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், இந்த மாதிரி வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அப்போஸ்லாம் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ மூட் ஸ்விங்ஸ் இது என்னடா நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு ஸ்மால் ஆர்குமெண்ட் வரலாம், வாக்குவாதம் வரலாம். அடுத்து வந்து எப்படின்னா, வீட்டில் அண்ணா இல்லை அக்கா, தங்கச்சி, தம்பி யாரா இருந்தாலுமே சரி, அவங்க வந்து நம்ம ஒன்று சொல்றோம், அவங்க வேற ஒன்று செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் மைண்ட்ல. என்னடா நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நீங்க அவங்க கிட்ட ஆர்குமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. நீங்க சில டைம் வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல வந்து ரொம்ப கத்திடுவீங்க, இல்லைன்னா வந்து அமைதியா போய்க்குவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த பீரியட்ல அப்படி இருக்கலாம். கொஞ்சம் வந்து அமைதியா இருங்க.
என்னன்னா ஒன்னே ஒன்று சொல்றேன்னா, முக்கியமா வந்து சேட்டன் சனியால எந்த ஒரு ப்ராப்ளம் பெருசா எதுவுமே இல்லை, வேற எதுனாலுமே பெருசா இல்லை. ஆனா என்னன்னா சுக்கிரன் வந்து 18th செப்டம்பருக்கு அப்புறம் வந்து கேதோட டிரான்சிட் ஆகிறப்போ வந்து சுக்கிரன்னா நம்மளோட ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்குற கிரகம்னே சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அவர் வந்து கேதோட கன்ஜெக்ஷன் ஆகிறப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாரு. அதாவது நீங்க ஒன்று யோசிப்பீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். நான் தான் சொல்றேன்ல, நீங்க ஒரு டிசிஷன் சொன்னா அவங்க வேற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அப்புறம் அவங்க எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும், பட் அவங்க கேட்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு. அது எப்படி நான் ஒன்று சொல்றேன், அப்ப நீ ஒன்று பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்படி ஒரு ஒரு காரசாரமான விவாதம் போகலாம். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, உங்களோட ஆசைகள் வந்து தள்ளி போடலாம், இல்லைன்னா வந்து வேற மாதிரி அவங்களோட ஆசைக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க முடிவெடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு 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 மூட் ஸ்விங்ஸ் கொடுக்கும். நம்ம நினைச்சது வந்து நடக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காங்க இந்த மந்த். ஸோ அப்படியே போய்க்கோங்க. தேவையில்லாம எதுவுமே வந்து நீங்க அவங்களோட டிசிஷனுக்கு ஸ்டிக் ஆயிட்டாலுமே வந்து நீங்க வந்து எதுவுமே பெருசா இது கண்டுக்காதீங்க. ஓகேவா? நீங்க ஓகே அப்படின்ட்டு ஃபைன் அப்படின்ட்டு போயிருங்க. ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. என்னன்னா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா எதையுமே திங்க் பண்ண வேண்டாங்கிற, இரிட்டேஷன் ஆக வேண்டாம், எரிச்சல் ஆக வேண்டாம். அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாலுமே வந்து நம்மள ஏதோ திட்டினாலுமே ஏதோ சொன்னாலுமே வந்து அமைதியா போய்க்கோங்க. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்றேன். பீஸ்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி மெடிடேஷன் பண்றது ரொம்பவுமே மைண்டை கிளியரா வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய விஷயம் வந்து தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களால ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம போயிடும். ஸோ அதனால முக்கியமா ஒரு விஷயம்னா, மெடிடேஷன் யோகா பண்றப்போ மைண்ட் சரி கிளியரா இருக்கும், நீங்க எடுக்கிற ஸ்டெப்பு கிளியரா இருக்கும், அதனால சக்சஸ் ஆவீங்க. ஸோ ஹெல்த் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. டிப்ரெஷன் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வராம பார்த்துக்கோங்க. நன்றி. ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா வந்து, நம்ம சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர், சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்பதான் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாதான் அடுத்த நம்ம போடுற நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். இல்லைன்னா வந்து அடுத்த நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் போடுறோம். அடுத்து ஒன்னே ஒன்று வந்து, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.